ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. லஞ்ச ஒழிப்பு போலீசாரை பார்த்ததும் ஜன்னல் வழியே தங்க நாணயத்தை வீசியது யார்? சோதனையில் சிக்கிய பணம், தங்க நாணயத்தை கொடுத்தது யார்? ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 2வது தளத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் திட்ட இயக்குனர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் புத்தாண்டு பிறப்பை ஒட்டி பலரிடம் பரிசு பொருட்களை பெறுவதாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட ஆய்வுக்குழு துணைத் தலைவர் கோட்டீஸ்வரன் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த ரகசிய தகவலின் பேரில் ராணிப்பேட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் ஆய்வுக்குழுவினரின் உதவியோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பல்வேறு அறைகளில் சோதனை நடத்தினர். அப்போது ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் அறையில் நுழைந்தபோது அவர்களை கண்டதும் பார்சல் ஒன்றை ஜன்னல் வழியாக தூக்கி வீசி உள்ளனர். அதனை கண்ட அதிகாரிகள் கீழே சென்று பார்சலை எடுத்து வந்தபோது 1 கிராம் தங்க நாணயம் இருப்பது தெரிய வந்தது. மேலும் கணக்கில் வராத 25,000 ரூபாய் ரொக்கப்பணம், 3 கிராம் தங்க நாணயங்கள், 50 டைரி, 15 ஷர்ட், பேண்ட் துணிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அலுவலக அறையில் பணம் இருந்ததால் அதனை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத பணம் மற்றும் நகை குறித்து ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் சரண்யா தேவியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணியாற்றிய போது லஞ்ச ஒழிப்பு புகாரில் சிக்கிய சரண்யா தேவி மீண்டும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.